ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் அ ஹிந்து மேரேஜ் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஹிந்து திருமணத்திற்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 5 கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோனோகேமி அப்படின்னு சொல்லலாம். மோனோகேமி அப்படின்னா அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ லிவிங் ஸ்பவுஸ் இருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கன்சென்ட் அப்படின்றது விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த திருமணத்தில் எங்கள் 2 பேருக்கும் சம்மதம், அவங்க 2 பேர்த்துக்கும் சம்மதம் அப்படின்னு அவங்க யோசித்து முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்றத அவராலேயே யோசித்து சொல்ல முடியாது. அதனால் அந்த பர்சன்ஸ் அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. அடுத்த தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் த பார்ட்டிஸ். அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு 18 வயதும் அந்த பையனுக்கு 21 வயதும் முழுமை அடைந்திருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் ஒரு கண்டிஷனாக இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சபிந்தா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவில் சபிந்தா ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க சேம் ஆன்சஸ்டர்ஸ் மூலியமாக சேம் பிளட் ரிலேஷன் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பொண்ணு பையனுக்கு கசினாவோ இல்லை பையன் பொண்ணுக்கு கசினாவோ இருக்கக்கூடாது அப்படின்றது. அடுத்த ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது தடை செய்யப்பட்ட உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சேம் பிளட் ரிலேஷன் இருக்கிற ஒருத்தர் கூட தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற 2 பர்சன்ஸ்க்குமே இருக்கக்கூடாது. இது லாஸ்ட் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லீகல் பீட்ஸ்.